லாஸ்ட் வீக் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஃபோட்டோ எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்றும் பெரிய விஷயம் ஆகலை, சின்ன விஷயந்தான் இப்போதைக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப லேசியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டோம். அப்படியே ஆப்போசிட் என் புருஷன் ரொம்ப பொறுப்பு, பட் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப பயப்படுவான். ஸோ லாஸ்ட்டு 1 வீக்காக வந்துட்டு எனக்கு ஃபீவரிஷாகவே இருந்தது. டெம்பரேச்சர் இல்லை, பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபீவரிஷாகவே இருந்தது. ஆக்டிவாக இருக்க முடியல, ப்ரீத் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி ஆகிடுச்சு. ஷாப் போவேன். அதுக்கு முன்னாடி ரேடியோ தெரப்பி முடிஞ்சதும் கூட பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டேஸ் நல்லா ஆக்டிவாக, ஒரு 4 hours தான் தூங்குவேன். பட் ஹோல் டே கண்டினியூஸாக ஷாப்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா ஆக்டிவாக இருந்தேன். ஆஃப்டர் தட் வித்தின் அ வீக் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டயர்டாக, எப்படின்னாக்கா மார்னிங் ஒரு 8 o'clock 10 o'clock ஆனால் குளிர் ஜுரம் மாதிரி இருக்கும், டயர்டாகிடும். அண்ட் ஆஃப்டர்நூன் அதே மாதிரி 3 o'clock, அதே மாதிரி நைட் 8 o'clock அதே மாதிரி கேப் விட்டு அந்த மாதிரியே ஆச்சு. டோலோ அது மாதிரி ஹெட்டேக் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. ஹெட்டேக் வரும்போதெல்லாம் டோலோ வாங்கி போட்டேன். ஸோ இது பார்த்தேன் 1 வீக் மேலே, அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கல. நம்ம ஆக்டிவாக இருந்தால் தான் ஷாப் இனிமேல் தீபாவளிலாம் வேறு வருது இல்லையா, பிஸ்னஸ் கொஞ்சம் பண்ணணும். ஸோ அதனால் சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில். அவர் என்கிட்ட கேட்காமலே கிருஷ்ண ஜெயந்தி அதுமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பாயின்மெண்ட் போட்டார் விஎஸ் ஹாஸ்பிட்டலில். ஹாஸ்பிட்டல் போய் சாரை பார்த்ததும் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு செஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஓகேன்னு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு அது ரிப்போர்ட் பார்த்ததில் லைட்டாக ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்குது லங்ஸில், மைல்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது. செஸ்ட் ஃபிசிஷியன் ஆப்போசிட்லேயே உள்ளே இருக்காங்க, டாக்டர் இலக்கியா. ஸோ அவங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணாங்க. ஸோ அவங்கள போய் பார்த்ததில் அவங்க ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீசிங் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 1 வீக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நெபுலைசர் வச்சுட்டு 1 வீக் வந்து பஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 வீக் நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கம்மிங் சாட்டர்டே வர சொல்லியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு அது வரைக்குமே அதே மாதிரி இருக்குது அப்படின்னாக்க நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாம். எடுத்த உடனே சிடி போக வேண்டாம், ஏன்னா நமக்கு எக்ஸ்ரேயில் ஃபுல்லாக கிளியராக தெரியாது. எடுத்த உடனே சிடி போக வேணாம்னு சொல்லிட்டு 1 வீக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சாட்டர்டேக்குள்ளே எனக்கு இப்போயே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த டயர்ட்னஸ்லாம் இல்லை, ரொம்பவுமே நல்லா இருக்குது. கம்மிங் சாட்டர்டே போயிட்டு பார்த்துட்டு நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் வீக்னஸ் ஆனதும் நமக்கு ஆக்சுவலி ரேடியோ தெரப்பி முடிஞ்சதும் கொஞ்சம் ஸ்டாமினா இதெல்லாமே, லங்ஸு மெயின் பார்ட் ஹார்ட் இது மாதிரிலாம் கொஞ்சம் சைட் எஃபெக்ட் இருக்கும். வித்தின் 6 monthக்குள்ளே அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வருங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதோட சிம்டம்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயம் இருந்தது. முருகன் நம்மள அந்த அளவுக்குலாம் விட மாட்டார், பார்த்துப்பார். ஓகேவா, இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். இதுக்கு மேலே சாட்டர்டே டாக்டரை மீட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.